இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பது எதிர்க்கட்சியினுடைய கடமை. ஆகவே எதிர்க்கட்சியினுடைய கடமை சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் முழுமையான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சட்டமன்ற பணியாற்றியவர்கள். சட்டமன்ற பேர விதிகள் முழுமையும் நன்றாக தெரிந்தவர்கள். சிறப்பான முறையிலே பேசக்கூடியவர்கள். சிறப்பான முறையிலே அவையை நடத்தக்கூடிய திறமை மிக்கவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த புனிதமான ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றீர்கள். எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்கும் தங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.